friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு வீட்ல எப்படி பப்பாயா ஃபேஷியல் பண்ணலாம்ன்றதை பார்க்க போறோம். என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன ஸ்டெப்ஸ், என்னென்ன தேவைன்றது வீடியோக்குள்ள சொல்றேன். வாங்க பார்க்கலாம். நல்லா பழுத்து போன பப்பாயா ஒரு ஸ்லைஸ் அளவுக்கு நல்லா மிக்ஸியில் போட்டு இல்லைன்னா ஸ்பூனால் நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் கிளென்சிங். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்மாஷ்டு பப்பாயா, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மல் வாட்டரால் ஒரு வாட்டி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த டர்ட்டும் இருக்கக்கூடாது ஃபேஸில். அந்த பேஸ்ட் வந்து ஃபுல் ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள், ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுற மாதிரியே. பால் அண்ட் பப்பாயாவோட மிக்சர் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ், டல்னஸ், டார்க் ஸ்பாட்ஸ், உங்களோட பொல்யூஷனால் வந்த அந்த டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பப்பாயாவில் வந்து நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்கள் ஸ்கின்னோட டார்க்கனிங் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சன் டேன், அப்புறம் சன்னால் வந்த ஸ்கின் டேமேஜ் எல்லாமே வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ரெடியூஸ் பண்ணும். அன்ஈவன் ஸ்கின் டோன் வந்து ஈவன் பண்ணும். அதாவது பார்த்திங்கன்னா சில பேருக்கு அங்கங்கே டார்க்காக இருக்கும், ஸ்பெஷலி லிப்ஸுக்கிட்ட டார்க்காக இருக்கும். ஸோ அது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா அது கூட ஈவன் ஆகிடும். 5 மினிட்ஸ் அளவுக்கு ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ளெயின் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபேஸ் துடைக்கும்போது ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் சாஃப்ட் கிளாத்தில் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஸ்மாஷ்ட் பப்பாயா அண்ட் ஹாஃப் ஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ஸ்க்ரப் எடுத்து ஃபுல் ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இதனால என்ன ஆகும்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். சுகரும் பப்பாயா வந்து ரொம்ப மைல்டு எக்ஸ்ஃபோலியேட்டர். ஸோ இதனால் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கூட எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு பயப்பட வேண்டாம். உங்கள் ஜென்டலாக தான் உங்கள் ஃபேஸில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். ரொம்ப ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள், ரொம்ப ஹார்ஷாக மசாஜ் பண்ணாதீங்க. சின் அண்ட் நோஸ் ரீஜியனை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணுங்கள். பிகாஸ் அங்கே தான் நிறைய பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும், நிறைய டெட் செல்ஸும் இருக்கும். ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக ஃபேஸ் டவல் வச்சு ஃபேஸ் டேப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் மசாஜ். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் பப்பாயா அண்ட் 1 ஸ்பூன் வந்து ஹனி எடுத்துக்கோங்க. ஆலோவேரா ஆப்ஷனல் தான், இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் சர்க்குலர் மோஷன் அண்ட் அப்வர்ட் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க ஜென்டலாக. பப்பாயாவில் இருக்கிற பேப்பின் என்ற என்சைம் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ஸ்மூத் பண்ணும். உங்கள் ஃபேஸ் வந்து ட்ரை ஸ்கின்னால் ரொம்ப இரிட்டேட்டட் ஆகிருந்ததா, இல்லை வந்து சன்னால் உங்கள் சன் பர்ன் ஆகிருந்ததுன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத் பண்ணும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ரிட்டைன் பண்ணும். உங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப இச்சிங்காக இருக்குது, இல்லை ரெட்னஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் லைக் எக்ஸிமா இல்லை சொரியாசிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். நீங்கள் பப்பாயா வந்து டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். அதுக்காக நீங்கள் டெய்லி பப்பாயா வாங்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு பப்பாயா நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது பாதி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்க்காக தனியாக. மிச்சம் வந்து நீங்கள் சாப்பிட்ருங்க. அந்த பாதியில் வந்து ஒரு ஸ்பூனாக வந்து டெய்லி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வெறும் பப்பாயா மட்டுமே கூட நீங்கள் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட வெறும் பப்பாயா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே கூட உங்கள் ஃபேஸில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஆஸ் யூஷுவல் நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக். மிச்சம் இருக்கிற பப்பாயாவில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, ஒரு கேப்சியூல் வைட்டமின் இ,
அதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் இல்லைன்னா நீங்கள் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து முல்தானி மிட்டி இல்லை சாண்டில்வுட் பவுடர் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவுக்கு பதிலாக. ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஒரு ட்ராப் கிளிசரின் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வைட்டமின் இ கேப்சூலே போதும். ஃபேஸில் ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணுங்கள். போட்டு மசாஜ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் வந்து ஒரு தின் லேயர் மாதிரி ஃபேஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து ஒரு திக்கான லேயர் வந்து டேப் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் ரெடியூஸ் பண்ணோம். உங்களுக்கு ஃபேஸில் ஆக்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணோம். உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணோம். உங்கள் இரிட்டேட்டட் ஸ்கின் வந்து ஸ்மூத் பண்ணோம். உங்களோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர் டோன்லாம் இம்ப்ரூவ் பண்ணோம். ஜென்ரலாக வந்து பப்பாயா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும். நான் யூஸ் பண்ணதில் ஏதாச்சும் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சூட் ஆகலை இல்லை உங்களுக்கு அலர்ஜி இருக்குதுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பப்பாயா உங்கள் ஃபேஸ்க்கு சூட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு பப்பாயா எடுத்துகிட்டு காதுக்கிட்ட இருக்கிற ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் காட்டலைன்னா அந்த மெட்டீரியல் உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஃபேஸ் அண்ட் நெக்கில் தரோவாக அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. அந்த ஃபேஸ் பேக் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா வந்து நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. 4 ஸ்டெப்புமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கையில் டச் பண்ணும்போது நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து நான் எப்போவுமே சொல்கிறது தான் மாய்ஸ்சரைஸ். ஸோ நீங்கள் என்ன ஃபேஸ் பேக் போட்டாலும் இல்லை ஃபேஸ்க்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து க்ரீமி டைப்பான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் டைப் என்னன்றது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மாய்ஸ்சரைசர் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா ஓவர் த டைம் வந்து உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சரில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எப்போவுமே மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி அப்வர்ட் டைரெக்ஷனில் ஸ்ட்ரோக் பண்ணுங்கள். அவ்வளோதான். வீட்டிலே இருந்து 30 மினிட்ஸில் ஃபுல் பப்பாயா ஃபேஷியல் பண்ணி முடிச்சாச்சு. லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யூர் டைம் டு வாட்ச் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டேக் கேர். பை பாய்.